சகல, டைம் ஆச்சு. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பா சகல. நான் இங்கேருந்து மாமாவை பார்த்துக்கிறேன். இல்லைங்க, சர்ஜரி முடிகிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். நீங்கள் வேணா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. என்ன சகல, நீ இங்கே இருக்கும்போது நான் எப்படிப்பா வீட்டுக்கு போவேன்? சரி, 2 பேருமே இங்கே இருப்போம். மாற்றி மாற்றி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். தம்பி, உங்க மாமா இப்ப சீரியஸா இருக்கிறதுனால எங்க அவரால் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாம போயிருமோ, அதனால இந்த முறை கும்பாபிஷேகம் பெருசா தடங்களாயிருமோன்னு சிவனாண்டி பயப்படுறான். சகல, என்னப்பா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? ஊர் பெரியவங்க முன்னாடி சிவனாண்டி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். மாமா சர்ஜரி விஷயத்தில் எதனா பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன் சகல, நம்ம வேணா போலீஸ்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைப்போமா? சொல்லி வச்சு என்னங்க பிரயோஜனம்? அவங்க இங்கே இருக்கணும்ல. நாம தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிப்பா, கவனமாக இருப்போம். நம்மளை மீறி அந்த சிவனண்டியால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. என்ன சந்திரா, விஷயம் என்னன்னு சொல்லாம வேகமா கிளம்பி வர சொன்ன? ஆமாங்க, மாமாக்கு நாளைக்கு காலையில ஆபரேஷன். இவ்வளவுதான் விஷயமா? நான் கூட நீ வேகமா கூப்பிட்டத பார்த்தா உன் மாமா பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வரோன்னு சந்தோஷப்பட்டேன். அப்ப நான் நினைச்சது நடக்கல. ஒருவேளை நீங்க நினைச்சது நடக்கிறதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன்னு கூட வச்சுக்கோங்க. புரியலையே, என்ன சொல்ற? அப்ப ராஜராஜன் கதையை முடிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டியா? போட்டேன். நாளைக்கு காலையில ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சு அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவ்வளவுதானே? நாளைக்கு ஐசியூக்கு ஆளுங்களை அனுப்பிச்சு காரியத்தை சத்தம் இல்லாம முடிச்சிடுறேன், போதுமா? இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண விஷயம் இல்ல. என்ன சந்திரா, என்னால எந்த பிளானையும் ஜெயிக்க முடியாதுன்னு நீ முடிவுக்கே வந்துட்டியா? அது இல்லங்க, அந்த கார்த்தி மாமா விட்டு கொஞ்ச நேரம் கூட நகர மாட்டேங்கிறான். அவன் இருக்கிறதுனால என்னால எதுவும் பண்ண முடியல. அதான் எனக்கு கோபமா வருது. என்ன சந்திரா, அந்த கார்த்தியும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பான், உன் மாமா கதையும் முடிக்கணும்னா இது என்ன பேப்பரும் பேனா வச்சு எழுதுற கதையா? சந்திரா, நீ தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து துரத்தணும். இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு மாமா உயிரோட இருக்க கூடாது. அப்பதான் இந்த கும்பாபிஷேகம் நடக்காது. என்ன சொல்றீங்க? நீ சொல்றது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை எங்க எப்படி பண்ண போறோம்னு தான் ஒன்னும் புரியல. சரி, நீ ஏதாச்சும் சொல்லு. என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியா இருக்கேன். எனக்கு அந்த ராஜராஜன் சாகணும், அவ்வளவுதான். ரோஹிணி, மயில மாப்பிள்ள தானே ஹாஸ்பிட்டல்லே இருக்கேன்னு சொன்னது? ஆமாம்மா, அவர் தான் நைட்ல ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கேன், நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு காலையில ஆபரேஷனுக்குள்ள வந்துருங்கன்னு சொன்னாரு. ஆனா இங்க மாமாவே காணுமே. அக்கா, கார்த்திக் மாமாவும் இங்க இல்லையே. மாமாவை கடைக்கு அனுப்பியிருக்கேன். சரி, அப்புறம் வரப்ப வரட்டும், நம்ம ஃபோன் பண்ணி கிளம்பிட்டோன்னு சொல்லிடலாம். நீங்க வாங்க, நம்ம போவோம். அம்மா, அக்கா, நான் இன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல்லே தங்கிக்கிறேன். என்னம்மா சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல தங்க போறியா? அதுவும் இந்த நடு ராத்திரிலையா? வேண்டாம் ரேவதி, இது பாருங்க, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் இங்க இருக்கேன். அம்மா ப்ளீஸ்மா, என் கூட தான் மாமா இருக்காருல்ல, நான் அப்பா கூடவே இருக்கேம்மா. எனக்கு என்னமோ இன்னைக்கு நைட்டு முழுக்க அப்பா கூட இருந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு தோணுது. அதுவும் இல்லாம அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால அங்க வந்து நிம்மதியா இருக்க முடியாதுமா. நான் இங்கே இருக்கேம்மா. இல்ல ரேவதி, இந்த நிலைமையில உன்னை தனியா விட்டுட்டு எப்படி வீட்டுக்கு போறது? ஒண்ணு பண்ணலாம். அம்மா, நீங்களும் சுவாத்தியும் வேணா வீட்டுக்கு போங்க, நானும் ரேவதியும் இங்க இருக்கோம். அக்கா, என் கூட தான் மாமா இருக்காருல்ல, சொன்ன புரிஞ்சுக்கோக்கா. எனக்கு என் அப்பா கூட இருக்கணும். அவர் என் பேச்சு கேட்டாலும் கேட்காட்டியும் அவர் பக்கத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுது. ப்ளீஸ்கா.
நீ அம்மாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சார் இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கேயே உட்காந்துருப்பீங்க? நீங்களும் கொஞ்ச நேரம் வெளியில போய் ரெஸ்ட் எடுங்க சார். நாங்க எல்லாரும் ஷிஃப்ட் வைஸ் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இல்லைங்க, இருக்கட்டும். எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வந்தா நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சிஸ்டர், ஐசியூல ராஜராஜன் சார் அட்டெண்டர் இன்னும் பேஷண்ட் பக்கத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, பாத்தீங்களா? நானும் பார்த்தேன். வழக்கமா அம்மா புள்ளைய பாத்துக்கிறத நான் பார்த்திருக்கேன். இப்பதான் முறையா ஒரு மாமாக்காக அவரோட மாப்பிள்ள தூங்காம கவனிச்சுக்கிறத பாக்குறேன். இந்த மாதிரி ஒருத்தரோட வாழ யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ. அப்பா, சிஸ்டர், அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் தான் சொன்னாரு மேடம், இவருக்கு ஆபரேஷன் பண்ணாதான் எதுவும் சொல்ல முடியும்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவருக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டாக்டர் சுவாமிநாதன் சார் ஹாஸ்பிட்டல் வந்துகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி சுகர் லெவல், பிரஷர் லெவல்லாம் நார்மலா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உமா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான ஆபரேஷன் இருக்குன்னு சொன்னல, சீக்கிரம் போணுமா. காஃபி எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேங்க. இவர் வேற அவசரப்பட்டுக்கிட்டே இருக்காரு. நேரம் ஆச்சுமா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேங்க. எவ்வளவு நேரம்? இதோ வரேங்க. போற அவசரத்துல அப்படி வெறு வயித்துல போறதா? இந்தாங்க காஃபியை குடிங்க.